எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஒரிஜினல் பேப்பரில் இருக்கக்கூடிய எக்கனாமி பார்ட். இதுக்கு முன்னாடி இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஜியோகிரஃபி இதெல்லாம் போட்டிருக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ எக்கானமி. ஸோ கொஸ்டின் பயங்கர ஸ்டாண்டர்டாக இருந்தது. எக்கானமி கான்செப்சுவலாக இருந்தது. ஃபேக்டை படிச்சுட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இல்லை. ஸ்கூல் புக்கிலேருந்து ஒரு கேள்வியும் வரவில்லை. வெளியிலேருந்து படித்தவங்க மட்டும்தான் இந்த எக்கனாமியை அட்டன் பண்ண முடிகிற அளவுக்கு கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் இருந்தது. ஸோ கொஸ்டின்ஸ் தமிழில் பார்ப்போம். இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகிறது. கரெக்டு. அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் தான் நமக்கு அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ அதுதான் இந்தியாவுடைய ஒரு பெரிய சாபமும் கூட. ஸோ ஆர்கனைஸ்டாக இல்லை, அது மாதிரி மாடர்னைஸ்டாகவும் இல்லை. ஸோ இது பேசிக்காக நீங்கள் படித்து பார்த்தாவே புரியும். சரிங்களா? பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும், நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. ஸோ ஒரு மாடர்னைஸ்டு இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செக்கு எண்ணெய் ஆட்டக்கூடிய ஒரு மாடர்னைஸ்டு மெஷின் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி அதில் 2 பேருக்கு நம்ம வேலை தரோம் அப்படின்னா, ஸோ அந்த தொழிலாளர்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய டெக்னாலஜியோடு சேர்த்து பார்க்குறப்ப ஒருத்தருக்கும் 5 லட்ச ரூபா மதிப்பு இருக்கும். அதே வெறும் 2 மாடை மட்டும் வச்சுட்டு அதே செக்கு எண்ணெய் ஆட்டுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இதில் ஆன்சர் அப்படின்றது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு எது? விச் among the following is correct regarding target of literacy in 10 ஆண்டு காலத்தில் அப்படின்ட்டு தமிழில் அப்ரப்டாக கொடுத்துருக்காங்க. 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் அப்படின்றத கொடுத்துருக்கணும். சரிங்களா? 10வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது 2002 2002 to 2007 வாஜ்பாய் திட்டம் நமக்கு சிலபஸ்லேயே இருக்குது. பிளானிங் அப்படின்றது இருக்குது, ஆண்டு திட்டங்கள் அப்படின்றது இருக்குது, நிதி நம்மளுடைய திட்டக்குழு அப்படின்றது இருக்குது. எல்லாமே சிலபஸில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கல, சிலபஸில் இருந்து கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி குரூப் 4 இருந்தால் ஸ்கூல் புக் படித்தா போதும். ஆனால் இதுவே குரூப் 2 குரூப் 1 இருந்தது அப்படின்னா ஸ்கூல் புக்கை தாண்டி இது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால வெளியிலேருந்து தான் கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. ஸோ இது 10th 5 பிளானில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய 2001 நம்மளுடைய லிட்ரஸி ரேட் 65% இருக்கும், இது 75% மாற்றணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ 75% வித்தின் பிளான் பீரியட் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. 2007 75% மாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2011 தான் அதை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 73.4% அரௌண்டு நம்மளது வந்திருக்கும். ஸோ டார்கெட்ஸ் எப்பயுமே பிளானிங்கில் அதிகமாக தான் வைப்பாங்க. ஓகே. இன் ஆர்டர் டு டபுள் த ஃபார்மர்ஸ் இன்கம், தமிழில் பாருங்கள். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் விவசாயியின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை. ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து 1 and 4 கரெக்டாக இருக்கலாம் தான். சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். பாலிசிஸ் அண்ட் ரீஃபார்ம்ஸு, பாலிசி அண்ட் ரீஃபார்ம் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸு. ஸோ இது எல்லாமே ஒன்லேயே கொடுத்துட்றாங்க. டெக்னாலஜி ஜென்ரேஷன் அண்ட் டிசமினேஷன் பாலிசி அண்ட் ரீஃபார்ம்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. 2022 ஃபார்மர்ஸோடைய இன்கம்மை டபுள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து 1 and 4 இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை 1 only வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்னா, மாடர்னைஸ்டு அக்ரியில் என்ன பண்ணுவாங்க, ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கொண்டு வரணும், பிளாக் செயின் டெக்னாலஜியை கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரணும், இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ 1 and 4 வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. NIFPHATT. சரிங்களா? இதெல்லாம் இப்போ தான் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய அப்ரிவேஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். நமக்கு CAA மட்டும் தெரியும். கோஸ்டல் அக்வா கல்ச்சர் அத்தாரிட்டி அப்படின்றது சென்னையில் இருக்குது அப்படின்றது மட்டும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது நந்தனமில் இருக்கும். பிளாக்ரிஷ் வாட்டருக்காக ஒன்று, மெரினா பீச் பக்கத்தில் ஒன்று இருக்கும். சரிங்களா? சென்ட்ரல் அக்வாட்டிக், அதாவது நம்மளுடைய கடல் சார்ந்த ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்றது. அதே மாதிரி பள்ளிக்கரணையில் இதே மாதிரி ஒரு ஓஷனோகிராஃபிக் இன்ஸ்டியூட் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ இது மாதிரி சில இன்ஸ்டியூட்ஸ் அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம புதுசாக தான் கேள்விப்படுறது. சரிங்களா? நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ட்ரைனிங் அப்படின்றது எர்ணாகுளத்தில் இருக்குது. CICET சென்ட்ரல் இன்ஸ்டியூட் கோஸ்டல் என்ஜினியரிங் ஃபிஷரிஸ் அப்படின்றது கர்நாடகாவில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. நேஷ்னல் ஃபிஷ் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்றது ஹைதராபாத்தில் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ 2 4 1 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? தமிழில் பாருங்கள்.
இல்லை இங்கிலீஷில் தான் ஒரு சில கொஸ்டின் வந்து நமக்கு இங்கிலீஷில் படித்தா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. சில கொஸ்டின் தமிழில் படித்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட் இஸ் த மெயின் டார்கெட் ஆஃப் 11th 5-year பிளான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கரெக்டு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஈக்விட்டபிள் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சமூக மற்றும் பொருளாதார அளவில் சமத்துவமான வளர்ச்சி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கரெக்டு. அதிவேகமான நிலையான அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் ரேபிட் சஸ்டைனபிள் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்றது 12th 5-year பிளான். ஸோ இது வந்து 11th கொடுத்ததுனால இது வந்து தப்பு. ஸோ அப்போ வந்து என்னென்னா கரெக்ட் வந்து ஏ லோன் கரெக்ட். ஓகே, 52க்கு சி. ஸோ இதுவும் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டடீஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் இந்தியா இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓஜாஸ் ஸ்டடி, இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். தண்டேக்கர் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். நமக்கு பாவர்ட்டி எஸ்டிமேஷன் அப்படின்னா அலக் கமிட்டி அப்படின்றது தெரியும், லக்தேவாலா கமிட்டி அப்படின்றது தெரியும், சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி தெரியும், சி ரங்கராஜன் கமிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம பாவர்ட்டி நீங்கள் மெயின்ஸ்க்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பேரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பர்தன் ஸ்டடியும் மின்ஹா ஸ்டடியும் ரொம்ப புதுசு, ரொம்ப கஷ்டமும் கூட. சரிங்களா? ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் அப்படின்றது இப்போ ஃபைனலாக 3214. ஆனால் இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஏன்னா ஓஜா ஸ்டடீஸ் வந்து 1960-61 அவர் பண்ணியிருக்காரு. தண்டேக்கர் அவர் தான் வந்து இதில் இருக்கிறதுல லாஸ்ட்டில் இருக்கிறாரு. ஆனால் மின்ஹாஸ் அவரும் வந்து லேட்டரல் பீரியட்லேயும் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே நான் ஒரு 45 minutes சர்ச் பண்ணியே இதுக்கு சரியான கன்க்ளூஷன் அப்படின்றது வர முடியலை. ஸோ என்னென்னா பாவர்ட்டியை பற்றி அவங்க 1960s நிறைய பேர் வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பர்தன் 1968-69 ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கிறாரு. சரிங்களா? மின்ஹாஸ் வந்து 1960s ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே டிஎன்பிசியோடைய ஃபைனல் கீயை வச்சு தான் இருக்கும். ஸோ ஓஜாஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த கன்சப்ஷன் பேஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது கொண்டு வந்தார். 1960-61 பாவர்ட்டி வந்து 44% இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஸோ இப்போதைக்கு 3214 ஆன்சராக இருக்கலாம். இது மாறும். ஸோ இவங்க வந்து பெரிய எக்கனாமிஸ்ட்டு. ஆனால் இவங்களுடைய பாவர்ட்டி பற்றியான ஸ்டடீஸ் வந்து கரெக்டான இயர் அப்படின்றது எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. வெயிட்டிங் ஃபார் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி கீ. ஓகே, அடுத்து இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரியும். டேக்ஸஸ் ஆன் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், எக்ஸ்பெண்டிச்சர்னா ஜிஎஸ்டி கட்டுறோம். ஸோ ரொம்ப பேசிக்காக ரொம்ப பார்த்த உடனே நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து நான் டேக்ஸ் ரெவென்யூ. நான் டேக்ஸ் ரெவென்யூனா நம்மளுடைய வரி இல்லாத வருவாய், அதாவது நம்மளுடைய நேர்முக வரி மறைமுக வரி ரெண்டுமே இல்லாத இருக்கக்கூடிய மற்ற வரிகள் எல்லாமே இதில் தான் வரும். சரிங்களா? ஸோ நான் டேக்ஸ் ரெவென்யூவில் நமக்கு வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்டோடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரக்கூடிய வருமானம். அதே மாதிரி கட்டணங்கள் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக ஒரு கட்டணம் வாங்குறாங்க இல்லைங்களா? ஸோ ஃபீஸஸ், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்டோடைய சொத்துக்களை விற்பதன் மூலமாக வரக்கூடியது தான் நம்ம இதை வந்து சொல்லுவோம். ஸோ நான் டேக்ஸ் ரெவென்யூவில் இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட் அப்படின்றது வரும். இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருப்போம், அந்த கடனுக்கான வருமானம் வரும், நமக்கு கடனுக்கான வட்டி நமக்கு வருமானமாக வரும். இதே மாதிரி கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்றது 2 ரெசிப்ட் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? நமக்கு ரெவென்யூ ரெசிப்ட் இருக்கும், கேபிட்டல் ரெசிப்ட் இருக்கும். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்றது லாங் டேர்மாக இருக்கும், அப்புறம் மாதிரி நான் ரெக்கரிங்காக இருக்கும், திரும்ப வராதான் இருக்காது. நம்ம வந்து கேபிட்டல் ரெசிப்டாக ஒரு சில இதை நம்ம வந்து கேபிட்டல் ரெசிப்டாக அகெயின் இதே தான் நம்ம சொத்துக்களை நம்ம விற்பதன் மூலமாக நமக்கு வருமானம் வரும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெட் மார்க்கெட் பாரோயிங் அதுவும் நமக்கு கேபிட்டல் ரெசிப்டில் வரும். நம்மளுடைய அடமானம் வைத்து அதன் மூலமாக வரக்கூடிய ரெசிப்ட்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது ஏக்கு 3 அண்ட் பிக்கு 1 அண்ட் சிக்கு 2. ஸோ ஏ தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். இந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்ஷு வசதியை தொடங்கியது. டிஜிட்டல் அப்படின்னு கொடுத்ததுனால தகவல் தொடர்பு அமைச்சகம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், டக்குன்னு நம்ம ஆன்சர் இதுக்கு போட்டுடலாம். ஸோ மற்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக இதை வந்து நம்ம போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கொஸ்டின் ஈஸி. ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் ஷில்ப் அதே மாதிரி சில்பம், சரிங்களா, புகழ்பெற்ற கைவினை தொழிலாளர் கைவினை கலைஞர்கள். ஸோ டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். 2011 தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி 555. இது ரொம்ப ஈஸியான ஸ்கூல் புக்கிலேருந்தே கேட்கக்கூடிய ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஓகே, ஸோ இது எக்கனாமியோடைய கொஸ்டினுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ பார்ப்போம் அடுத்த சப்ஜெக்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. நன்றி.